தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி எங்கே திராவிட பட்டாளம் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள். கலைஞர் 100 மட்டுமில்ல, இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் 1000 கூட கொண்டாடும். உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை உருவாக்க 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு, அந்த குழு 250 புத்தகங்களை ஆய்வு செஞ்சு திராவிட இயக்கத்தோட வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய வாழ்வு, தொண்டு, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள்னு 40,000 கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கேள்விகளை கேட்டதை விட உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க, அதுதான் உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இதுதான் இந்த கலைஞர் 100 வினாடி வினாடைய போட்டியுடைய மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுமார் 14 மாத காலம் தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்தோட வரலாறு இளம் தலைமுறையினருக்கு விதைக்கப்பட்டிருக்கு. 2 லட்சம் பேரை திராவிட இயக்கத்தை படிக்க வச்சது மூலமா இந்த போட்டியோட நோக்கம் நிறைவேறி இருக்கு. 18 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில முதல் பரிசு பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த கபிலன், உதயகுமார், நரேஷ்குமார், 2வது பரிசு பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஜெயபாலன், சோபியா, மோகன்ராஜ், 3வது பரிசு பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த மோகன், தியாகராஜன், மாதவி, நாகமுத்து, 4வது பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த கதிர்வேல், லட்சுமி, தீர மகாராஜன். அதேபோல் 18 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த வள்ளிக்கண்ணு, சித்தி பிரவிஷா, தர்ஷினி, 2ஆம் பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிதின் தங்கவேல், அஜித்குமார், ஷேக் அமீன், 3ஆம் பரிசு பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ரஞ்சனா, ராஜஸ்ரீ, ஸ்ரீநதியா, 4ஆம் பரிசு பெற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கோபிகா, வெண்ணிலா, வேல்முருகன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இப்போ நீங்க எல்லாருமே டிராவிடியன் என்சைக்ளோபீடியா, இது வாட்ஸ்அப் யுகம். வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை இளந்தரமுறையிலிருந்து உருவாக்கணும். புதிய செய்திகளை புதிய கோணத்துல சொல்லணும். நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும்.